இந்த வீடியோவை வழங்குவோர் Bedlock Wings for wedding photography and videography. இணைந்து வழங்குவோர் B-Roll Studios Private Limited. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருவோம். கஸ்டமர் வந்து கேட்ட உடனே அதுக்கப்புறமா அது கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா அதில் சால்ட்டு மட்டும் தூவி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். தூத்துக்குடி தான் எனக்கு. தூத்துக்குடியிலேருந்து அதில் பக்கத்தில் இருந்து பழைய காயில். நாங்கள் எங்கள் வீட்டிலேயே அந்த நார்மலாக மீன் எங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு வருவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறது தான் இப்போ கல்யாணம் முடிச்சு மெட்ராஸ் சென்னையில் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சென்னையில் அதே தான் நான் செய்கிறேன். எறா, கடமா, நண்டு, நெத்திலி, இலிப்பூச்சி, சங்கரா, கொடுவா, பாறை, வஞ்சிரம். இலிப்பூச்சி வந்து சாண்ட் கிராப், மணல் நண்டு சொல்லுவாங்க. இந்த பேக் எலும்பு ரொம்ப நல்லது. அது எல்லாமே ஃப்ரை தான். இது எங்கள் அண்ணன் கடை. சரி, அண்ணனுக்கு பொழுது போகணும், பிள்ளைங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம வேலையும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், கஸ்டமரை நல்லா கவனிச்ச மாதிரி இருக்கும். 12 வருஷமாக இருக்கிறேன். எங்ககிட்டே வந்து செம்மையாக பண்ணியிருக்கீங்க மேடம். என் பிள்ளைங்களை அத்தைன்னு சொல்லும், அதே மாதிரி அத்தைன்னு தான் வந்து சொல்லுவாங்க. சந்தோஷமாக செல்ஃபியில் இருக்கிறேன். தனியாக கொஞ்சம் ஃபிஷ் கட்லேட் இருக்குது ஸ்பெஷல். அது எப்பவுமே இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் ஆனால் சொரா புட்டுலாம் போட போகிறோம். அதில் சங்கரா மீன் நம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ப்ரான் சூப்பராக இருக்கும். ப்ரான் ட்ரையாக கொடுப்போம். அப்புறம் ஆனியன், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்போம். இங்கே இருந்து பிளேட்டில் மீன்லாம் வறுத்து கொடுத்து விட்ருக்குறேன். மெனக்கட்டு திருச்சியிலேருந்து வராங்க, மதுரையிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க. பெரிய கஸ்டமர். அவங்க சாப்பிட்டதே கிடையாதான் மீனே. ரகசியம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அந்த பொடி தான். 150 மிளகு, 100 சீரகம், ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் காஞ்ச மிளகா. அதை காய வச்சு உடனே மிக்சியில் போட்டு நானே மிக்சியில் அரைப்பேன். அந்த உருந்து போகாத அளவுக்கு சும்மா ஒரு சாதாரண நெத்திலி போடுறது தான் அந்த கான் மாவு கொஞ்சம் எடுப்போம். நம்ம தான் அஜினாமோட்டோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். நேச்சுராக வந்து போன வருஷம் வந்து ஒருத்தங்க மாசமாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு போனாங்க. அவங்க போகும்போதே கேட்டு போனாங்க, ஒய்ஃப் மாசமாக இருக்கிறாங்க, அது சாப்பிட்லாமா அப்படிங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவர் பிளேட்டில் எடுத்துகிட்டு போனார். 2 வருஷம் கழிச்சு இன்னும் முந்தா நாள் தான் வந்தார். அவர் இப்போ பையனை கூப்பிட்டுக்கிட்டு, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது என் பையனுக்கு கொடுத்தீங்க, இன்னைக்கு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்கன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் தானம் இல்லை. மீன் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது தான். காசு மீன் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான். ஒரு மீன் கூட நல்லா சொல்லவே மாட்டாங்க. 100% கேரண்டி பண்ணி சொல்லுவோம். நல்லா இந்த மாட்ட காசு நல்லா மீன் திருப்பி ரிட்டர்ன் கொடுங்க, நான் வேறு மீன் மாற்றிறேன், அவ்வளோதான். இல்லை, யார்கிட்டையும் நான் கற்றுக்கல. அம்மா சமையலே பண்ணுவாங்க, அதுமாதிரி நான் சமையல் போவேன். ப்ரான் வந்து 60 பிளேட்டு, 60 பிளேட் ப்ரானு. ஸ்குவிட் 60 பிளேட்டு, இலிப்பூச்சி 60 பிளேட்டு, கடமா 60 பிளேட்டு, நெத்திலி 60 பிளேட்டு. ஓகேங்களா. ஸ்பெஷல் ஃபிஷ் கட்லேட் 100 rupees, 3 பீஸ் 100 rupees. அப்புறம் சங்கரா மீன் 80 rupees, 90 rupees, 100 rupees. சைஸுக்கு பொறுத்து டிஃப்ரெண்ட். அப்போ வந்து பார்த்தாலே நம்ம கடை தனி ஜெனி ஃபிஷ் சாலா தனியாக துண்டா தெரியும். சண்டே தான் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பின்னாடி சேர் ஃபுல்லாக போட்டுருவோம். பின்னாடி கொடுக்க முடியாது, நம்மள பயங்கர பிஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைமு திருநெல்வேலியிலேருந்து வெள்ளைக்காரங்க மாதிரி இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மீன் போட்டு கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் அப்படி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. திடீர்னு வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் அதுக்காக வேண்டி நான் ஸ்பெஷலாக போட போகிறது கிடையாது. கடகடான்னு போட்டுட்டு கொண்டு கொடுத்தேன். அது ஒரு வாய் வச்ச உடனே அவங்களுக்கே சந்தோஷம் தாண முடியல. நான் வீட்டில் கூட நான் இந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திரும்பி ஒரு 2 மாதம் கழிச்சு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. என் பையனை என்னையும் பிடிச்சி கட்டி பிடிச்சி இதே மாதிரி டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படியுமே பாராட்டு உண்டு. மாப்பிள்ள சொந்த பந்தம் மீசக்காரியராங்கோ, அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது.